குட் மார்னிங் ஈசிஆர். ஈசிஆரில் இருக்கிற டாப் 20 பிளேசஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, இதோட டைமிங் என்னென்ன, என்ன மாதிரியான டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதை விட நம்மளுக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீ நல்லா பண்றப்போ. ஈசிஆர்லேயே ஃபர்ஸ்ட்டாக பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா ப்ளூ ஃப்ளாக் பீச். இந்த பீச்சுக்கு நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு புதுமையான அமைதியான அட்மாஸ்பியரை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, கூட்டிகிட்டு போகிற நம்மளுக்குமே பெரியவங்களுக்குமே வந்து எந்த விதமான தொந்தரவுமே இல்லாமல் அமைதியாக போய் ஒரு அழகாக ஒரு ராகத்தாக ஒரு இடத்துல போய் நம்ம டென்ட்டில் உட்காந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்மளே மெய் மறந்துடுவோம். அந்த அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியர் வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இந்த பீச்சில் வந்து நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து 20 rupees மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பிரைவேட் பீச். என்ன பீச்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து செப்பரேட்டாக ப்ரைவேட்டாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே நீட்டாக அழகாக க்ளீனாக இருக்குது. ஸோ ஃபேமிலியெல்லாம் வந்து கூட்டமாக வராங்க, கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. ஒரு 1 day ஃபுல்லாக வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா சும்மா வெறுமனே இல்லாமல் அங்கங்கே டென்ட் போட்டு அழகாக வச்சிருக்காங்க. உள்ளேயே வந்து ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருக்குது, ஸோ ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்து பீச்சில் குளிக்கிறீங்க அப்படின்னா அது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற பிளேஸுமே இங்கே வச்சிருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இந்த பீச்சுக்கு வந்து வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக மக்கள் வராங்க. கார் பார்க்கிங் கிடைக்கிறதே கூட ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பீச்சா இருக்கு. வெல்கம் பேக், நான் சித்திக். இது உங்க ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அவனை. ரெண்டாவதா ஈசிஆர்லேயே ஒரு முக்கியமான பிளேஸ் தாங்க பார்க்க போறோம், ஃபானஸ் பார்க். ஃபானஸ் பார்க் அப்படின்றது யூஸ்வலாக நம்ம வந்து ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தாங்க பார்க்க முடியும். பட் இப்போது சென்னையில் ஃபஸ்ட் டைமாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. இந்த பார்க் வந்து எங்கே இருக்குது, இதோட லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இதோட என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 300 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரனுக்கு அடல்ட்டுக்கு எல்லாமே 300 தான். ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து 300 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒர்த்துங்க. இந்த வீடியோ ஏன் ப்ரோ இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தாங்க சென்னையில் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கிட்ஸ் எல்லாம் வேறு கூட்டிகிட்டு வராங்க. ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, பேர்ட்ஸுக்கு வந்து நம்மளே வந்து ஃபீட் பண்ணலாம், அது கூட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய அனிமல்ஸ் இருக்குது, அது கூடயும் வந்து விளையாடுறதுக்கு வந்து இங்கே அலோவ் பண்ணுறாங்க. என்ன சொல்லுது இல்லையா, அவன் பக்கம் பார்க்காத போயிட்டு இவனுங்க இன்னைக்கு வருவானுங்க, வீடியோ எடுப்பானுங்க, யூடியூப்ல போட்டுருவானுங்க. அப்புறம் ஊரே ஜனம் நம்ம பார்த்து சிரிக்கும். எவ்வளோ கை விஷயம் சுற்றுறது மூணாவது நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து முட்டுக்காடு போட்டிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈசிஆரில் 1 day ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஒரு மூவி, ஒரு லஞ்சு, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்க போகிறோம். எது சாதிக்கிறதா இருந்தாலும் சாப்பிட்டு சாதிக்கும்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம முதல்ல சாப்பிட்றலாம். மவுண்ட் ரோடு பிலால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இப்போ வந்து ஈசிஆரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, ஈசிஆரும் ஓஎம்ஆரும் கனெக்ட் ஆகிற அக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷனில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பன் பட்டர் ஜாமுன் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஒரு சிக்கன் பிரியாணியை, ஒரு மட்டன் பிரியாணியை ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்தது. ஆனால் காஸ்ட்டு தான் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. முட்டுக்காடு போட் ஹவுஸ் தான் போக போகிறோம். ஆமாங்க, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம், நம்ம பார்க்க மாட்டோம். அப்படி தாங்க இந்த முட்டுக்காடு. ஸோ இதுக்கு வந்து பார்க்கிங் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா, காருக்கு வந்து 30 ரூபா வாங்குறாங்க, 2 வீலருக்கு வந்து 10 ரூபா தான் வாங்குறாங்க. இது வந்து யார் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு டூரிசம் தான் வந்து இதை ரன் பண்ணிகிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து இது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும், இது வந்து மோட்டர்லாம், இது வந்து போட்டிங்கில் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, போர்டை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து எது சூஸ் பண்ணோம் அப்படின்னா 8 seater மோட்டர் போட்டு 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 20 minutes வந்து உள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஃபோர்த் நம்ம பார்க்க வேண்டியது பறந்துக்கிட்டே சாப்பிடலாம்.
வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஜர்னி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஃப்ளை டைனிங் ரெஸ்டாரண்ட், அதாவது நடுவானில் உணவு பரிமாறக்கூடிய ஒரு உணவகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஈசிஆரில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து எல்லா விதமான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னா கிரேன் ஆப்ரேட்டர் வந்து உங்களை வந்து அப்படியே வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே தூக்குவார். ஸோ அந்த டேபிள் சேரு ஃபுல் செட்டப்பு அதோட வந்து சர்விங் ஸ்டாஃபோட சேர்த்து வந்து உங்களை மேலே கொண்டு போவார். கிட்டத்தட்ட 160 அடி உயரத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா அங்கே வச்சு உங்களுக்கு வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற அழகெல்லாம் வந்து ரசிச்சுக்கிட்டு அந்த பீச் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். விஜிபி நிறுவனம் இப்போ வந்து வண்டர் வேர்ல்ட் அப்படின்ற பேரில் ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கில் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுமே வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து பெர் பர்சனுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,999 பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஹை டீ ஸ்நாக்ஸுக்கு. இதே வந்து டின்னருக்கு நம்ம புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 2,999 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எதில் புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா flydining.com அப்படின்ற வெப்சைட்டில் தான் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அஞ்சாவது நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து மிதந்துக்கிட்டே சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சென்னையில் பறந்துக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரெண்டிங் ஆச்சு. ஃப்ளை டைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதந்துக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸில் தான் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து போட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு போட் ஒன்று ரெடி பண்ணி, அதாவது போட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராஜெக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா செலவில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு பிரைவேட் கம்பெனி தான் இதை பண்ணியிருக்கு. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீன்ஸ் க்ரூஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதோட நீளம் வந்து 125 அடியும் அகலம் வந்து 25 அடியும் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து 2 ஃப்ளோராக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் இருக்குது, மேலே வந்து டெரஸ்லையுமே இருக்குது. கீழே வந்து டிஜே மியூசிக், பஃபெட் லஞ்சு இதெல்லாம் வந்து எதுக்கெல்லாம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி பார்ட்டிக்கு, பர்த்டே பார்ட்டிக்கு, அதுக்கப்புறம் கார்பரேட் கெட் டுகெதர் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து இதை புக் பண்ணிட்டு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சென்னையில் நடக்கிற ட்ரெண்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போட்டை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பெரிய சைஸில் ஒரு எல்இடி டிவியுமே வச்சிருப்பாங்க. லைவ் மியூசிக், டிஜே இப்படியெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, 100 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரே டைமில் அந்த கெப்பாசிட்டியுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும். இங்கே சேஃப்டி ஃபீச்சர் பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. லைஃப் ஜாக்கெட்டுமே அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீட்டாக க்ளீனாக இருக்கிற ரெஸ்ட்ரூமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த போட்டில் வந்து பார்ட்டி கெட் டுகெதர் அப்படி இல்லாமல் தனியாகவுமே நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். அதாவது கப்புள்ஸாக போகலாம். பெர் ஹெட்டுக்கு வந்து 990 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை டீ ஸ்நாக்ஸ் அப்படின்ற பேரில் எவ்ரி வீக்கெண்ட்ஸ் வந்து இவங்க ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆறாவது நம்ம பார்க்க போகிறது கிட்ஸோட என்ஜாய் பண்ணுற விஜிபி வண்டர் வேர்ல்டு தாங்க. இவங்க என்னெல்லாம் கேம்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாட்டபிள் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து டிராம்பலின் கொண்டு வந்திருக்காங்க, கிட்ஸ் கேம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது தீம் பார்க் மட்டும் இவங்ககிட்ட இல்லாமல் அடிஷ்னலாக என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இங்கே கேம்ஸ்லாம் இருக்கோ ட்ரெண்டிங்லாம் அந்த மாதிரியான கேம்ஸ்லாம் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அட்வென்ச்சர் கேம்ஸுமே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. உள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க வெளியே. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக உள்ளே என்ட்ரானோன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து 21,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இது வந்து ரொம்பவே பிக்கஸ்ட்டாக வந்து இந்த ட்ராம்பலின் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மொத்தமே விளையாடுனா 2 hours ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்லைடிங்லாம் வந்து கிட்ஸையும் சரி யங்கர்ஸையும் சரி எல்லாத்தையும் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேலே இருந்து ஓப்பன் ஆகுனா கீழே விழுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இதெல்லாம் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. லான்ச்சிங் டைமில் போனதுனால லான்ச்சிங் ஆஃபராக பெர் ஹெட்டுக்கு வந்து 750 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. ஏழாவது நம்ம பார்க்க போகிறது முதலியார் குப்பம் போட் ஹவுஸ். ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஈசிஆரில் ஒரு லாங் டிரைவ் ரொம்ப போகாமல் மீடியமாக ஒரு டிரைவ் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அப்போ தான் 50 கிலோமீட்டர் ஒரு மீடியம் டிரைவ். அதாவது முதலியார் குப்பம்ல வந்து போட்டிங் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து நிறைய கேட்டகரி போட்லாம் வச்சுருக்காங்க. ஸ்பீட் போட் இருக்குது, பனானா போட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, அப்புறம் வந்து ரோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எல்லா விதமான போட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 கேட்டகரி மட்டும்தான் அங்கே ஐலாண்டில் கொண்டு போய் விட்டதா சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒன்று வந்து 3,000 rupees பே பண்ணோம். 8 சீட்டு நம்மளை கூட்டிகிட்டு போய் ஐலாண்டில் விடுவாங்க. 2 hours வந்து வெயிட் பண்ணி திரும்பி அகைன் அவங்களே ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து
இன்னொரு ஆப்ஷன் வந்து 2300 வந்து 3 பேர் மட்டும்தான் ஸ்பீட் போட்டு. ஸோ சீக்கிரமாக கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க 3 பேரையும். அகைன் அதே மாதிரி 2 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணி ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் லஞ்சுக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா கரெக்டான டைமாக இருக்கும். ஸோ ஒரு 4 மணி போல் நம்ம உள்ளே போயிட்டு திரும்பி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 5 மணி 5:30 மணிக்கு நீங்கள் ரிட்டர்ன் கிளம்புனீங்கன்னா இந்த மாதிரி வந்து வியூஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டே வரலாம். ஸோ முன்னாடி வந்து போட்டு போகிறது, ஆப்போசிட்டில் போட்டு வருது, லெஃப்ட் சைடோட கிளைமேட்டு, ரைட் சைடில் இருக்கிற கிளைமேட்டு, இந்த மேலே இருக்கிற வந்து வானம் மேகம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். 8th place to visit MGM தீம் பார்க். ஸோ இதோட என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக வந்துருக்கு. ஸோ கிட்ஸுக்கெலாம் வந்து நல்லா லைக் பண்ணுற அளவுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரானோம். இதோட என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 899 அடல்ட்டுக்கு, சில்ட்ரனுக்கு வந்து 599 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போன கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒரு 2 ஜாயிண்ட் வீல் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ரோலர் கோஸ்டர் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா வேறு லெவலாக வந்து வச்சுருந்தாங்க இங்கே. ஆனால் என்ன ஒன்று, நாங்கள் வீக்கெண்டில் போனதுனால க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ எல்லா ரைடுக்குமே வந்து ரொம்ப நேரம் வந்து க்யூவில் நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் வந்து இந்த ரோலர் கோஸ்டர்லாம் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒருத்தங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. பட் வீக் டேஸில் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ரைடு வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிற்க வச்சு நம்மளை வந்து பெல்ட்லாம் போட்டு அதுக்கப்புறம் இப்படி சுற்ற விட்டாங்க. அது சூப்பராக இருந்தது. லஞ்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாட்டர் கேம்ஸ்லாம் விளையாடலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனதுமே வந்து வாட்டர் ஸ்லைட்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து 3 டைப் ஆஃப் வந்து வாட்டர் ஸ்லைட்ஸ் இருந்தது. ரைடை வந்து செக் பண்ணோம். நாங்கள் இதுக்கு போகவே இல்லை. நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டு மட்டும் கண்டிப்பாக போயிடாதீங்க, நம்மளுக்கே வாந்தி எடுக்க வச்சிரும் அது. இந்த கேம் பற்றி, இந்த ரைடு பற்றி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து கீழேயும் சுற்றும், ரொட்டேஷனாலும் சுற்றும். இதுவுமே வந்து ஒரு சிலரை வந்து ஒத்துக்காது, வாந்தி எடுக்க வச்சிரும். நீங்கள் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி போய்க்கோங்க. போன வீக் வந்து நாங்கள் குயின்ஸ்லாண்டு போயிருந்தோம். இந்த வீக் வந்து MGM போயிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து VGP போகலான்னு இருக்கோம். 9th நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து கோவளம் பீச். ஹாய், ஹலோ, வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு ஹாப்பி ஜர்னி. பத்தாவது நம்ம பார்க்க போகிறது மாயாஜால் மல்டிப்ளெக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ECR காணத்தூரில் இருக்கிற மாயாஜால் மல்டிப்ளெக்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இதையே நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏசியாலே செகண்ட் லார்ஜஸ்ட் மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 16 ஸ்க்ரீன் கொண்ட தேட்டரில் இதுவும் ஒன்று. அது மட்டும் இல்லை, 1997 தான் முதல்ல இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 30 ஏக்கர் பரப்பளவில் இது வந்து அமைச்சிருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 26 வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, மூவி பார்த்துருக்காங்க. ஒரு நேரத்தில் வந்து மால் அப்படின்னாலே இந்த மாலை தான் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. அதனால இந்த மாலை வந்து நாங்கள் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இங்கே ஒரு மூவி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். மெக் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மூவி தான் பார்க்க வந்தோம், 3D எஃபெக்ட்ல பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாலை பற்றி இன்னும் நிறையா சொல்லலாம். கீழே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது, ஷாப்பிங் மால் இருக்குது, பேக் சைடில் வந்து ரெசார்ட் இருக்குது. இந்த மால் வந்து ரீசெண்டாக வந்து ரொம்பவே டல் அடிச்சது. ஸோ அதுக்கப்புறமா ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து அது ரெனோவேஷன்லாம் பண்ணி வேற லெவலில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறம் மால் மட்டும் இல்லைங்க, மூவி ஸ்க்ரீனுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் வந்து ஒரு வாட்டி மூவி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. I'm the Megalodon. 11th place to visit VGP theme park. குயின்ஸ்லாண்ட் வந்து ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோம். லாஸ்ட் வீக் வந்து MGM போயிருந்தோம். இந்த வீக் வந்து நாங்கள் VGP தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு வீக் டேஸில் போனதுனால கியூலாம் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது. அதே மாதிரி ரேட்டுமே வந்து அடல்ட்டுக்கு வந்து 775 தான், சில்ட்ரனுக்கு வந்து 595 தான் வாங்குறாங்க. MGM விட ரொம்பவே கம்மியாக இருக்குது. என்னெல்லாம் ரைடு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றது நோட்டீஸ் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. தீம் பார்க்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுமே வந்து குழந்தையாக மாறிடுறோம். நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம். இவரை வந்து நம்ம டிவிலையோ மூவிலையோ தான் பார்த்துருவோம். முதல்ல அந்த காலத்தில் வந்து பிரபுலாம் வந்து இந்த கெட்டப்லாம் போட்டு நின்று வெயிட் பண்ணி கவுண்டமணியோட காமெடிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதான் வந்து முறையாக நம்ம VGPல வந்து இவர் ஸ்ட்ரைட்டாகவே பார்க்குறோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சூப்பர் ட்ரூப்பர் வச்சுருந்தாங்க. இது வந்து வேறு லெவலாக தெரிக்கும், நம்மளே வந்து பயமுறுத்தும். ஸோ அதனால் நாங்கள் இதில் போக மாட்டோம் சொல்லிட்டோம். பட் அஃப்ரீதீன் வந்து நான் இது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாரு. நீங்கள் இதில் போயிருக்கிற அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கே தெரியாமல் நம்மள ஃபோட்டோ எடுத்து நமக்கே காட்டுவாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும், மெமரபிளாக இருக்கும். ஸோ பெரிய சைஸ் ஃபோட்டோ வந்து 150 ரூபாயும், சின்ன சைஸ் வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா நல்லா த்ரில்லிங்காகவே இருந்தது. நாங்களும் ட்ரை பண்ணோம். நீங்கள் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஞ்சரான ரைடுன்னு பார்த்தா இதுதாங்க. ஸோ சாப்பிட்டு மட்டும் இந்த ரைடுக்கு போயிடாதீங்க, கண்டிப்பாக வாந்தி எடுத்துருவீங்க. இங்கே வந்து குறிஞ்சி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வச்சிருக்காங்க. தண்ணி வந்து ரொம்ப
ரொம்பவே நல்ல சில்னஸாக வரும் அந்த ஃபால்ஸில். ஸோ வெயிலுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு வாட்டர் ஏரியா இருக்குது. இந்த வாட்டர் ஏரியாவில் தான் வந்து சின்ன சின்ன ஸ்லைடிங்லாம் கூட வச்சுருக்காங்க. லேடிஸு கிட்ஸு எல்லாமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. 12th பிளேஸ் வந்து ஈசிஆரில் பெஸ்ட்டான ரெசார்ட்டை பற்றி ஷார்ட்டாக காட்டுறேன். குட் மார்னிங் ஈசிஆர். I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that? I think she's feeling me. Turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. ஸோ கைஸ் வேற லெவலில் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள மாதிரி சிட்டியில் வாழ்கிற நிறைய பேருக்கு வந்து கடைசி காலத்துலேயே அது வந்து கிராமத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அதாவது அழகான கிராமம், பசுமையான பூமி, சுத்தமான காற்று, நல்ல தண்ணி இப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருப்போம். அதுக்கு எங்கே ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவோம், வாங்க இப்போயே வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த பிளேஸ் தான் இந்த கோகோ ரிட்ரீட் ஃபார்முங்க. இந்த ஃபார்ம் வந்து உண்மையாலேயே ஒரு அழகான ஒரு கிராமத்துக்கு நடுவில் தான் வந்து இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். 13வது நம்ம பார்க்க போகிறது crocodile பார்க். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஜர்னி. இதோட என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 100 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து 10 வயசு வரைக்கும் 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து 3 பேர் வந்திருந்ததுனால 2 அடல்ட்டு 1 சைல்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே உள்ளே என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா வாவ், ஸோ வேறு லெவலாக கொச்சன்னு சொல்லிட்டு நிறைய முதலைகள். இது வரைக்கும் இவ்வளோ முதலைகளை வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது கையெல்லாம் வந்து உள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்து ஒரே ஜம்பில் வந்து கேட்ச் பண்ணுறதுக்குமா வாய்ப்பு இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து எல்லாமே வந்து தூங்குற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து எப்படி ஜம்ப் பண்ணணும் நம்மளுக்கே தெரியாது. ஸோ இங்கே வந்தால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நம்ம. இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மகாபலிபுரத்துக்கு போகிற வழியில் தான் வந்து இருக்குது. ஸோ மகாபலிபுரத்துக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் வேறு என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா உடும்பு இருக்குது, பச்சோந்தி இருக்குது, பாம்பு இருக்குது, ஆமை வகைகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து விலங்குகளும் இங்கே வந்து பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பறவைகளுமே வந்து பறந்த வண்ணமாக வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். 14th place to visit டைகர் கேவ். இந்த டைகர் கேவ் வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே, ஒரு வரலாறுலாம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு வந்து ஒரு பூங்கா மாதிரி நல்லா அமைஞ்சிருக்கும். மாமல்லபுரத்தில் 5 ரதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 6வது ரதம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா அழகாகவே இருக்கும். ஆக்சுவலாக வந்து புலி குகை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. புலி குகை அப்படின்றதுனால வந்து புலிலாம் தங்கி இருந்திருக்கும் போல் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக வந்து இந்த இதை சுற்றி வந்து ஒரு 11 புலி மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க. செதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாறை இருக்கும். அதாவது மகாபலிபுரத்தில் வந்து ஒரு வெண்ணெய் உருண்டை வந்து தனியாக சிங்கிளாக இருக்கும் இல்லையா, உருண்டு வராமல். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த லென்த்தான பாறை வந்து தனியாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கும். அது கீழேயும் இல்லாத சைட்லையும் இல்லாத மாதிரி ரொம்ப நாளாகவே அது நின்றுக்கிட்டு தான் இருக்குது. பேக் சைடு வந்து ஒரு அழகான சூப்பரான பீச் ஒன்று இருக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து லஞ்சுக்கு அப்புறமா ஈவினிங் போனீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த பீச்சுமே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். 15th place to visit Sheraton Grand. கிராண்ட் ஷெரட்டன் வந்து உண்மையிலே கிராண்டாகவே இருக்குது. நயன்தாரா மேரேஜ் பண்ண லான் வந்து நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that? 16வது நம்ம பார்க்க போகிறது கிட்ஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரி டைனாசர் மியூசியம். இந்த பிளேஸை பற்றி மேலும் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து டோட்டலாக வந்து 5 விதமான பிளேஸ் இருக்குது. சங்கு அருங்காட்சியகம், கனிம அருங்காட்சியகம், முத்து அருங்காட்சியகம், மீன் அருங்காட்சியகம், அப்புறம் வந்து டைனாசர் மியூசியம். ஸோ இந்த மாதிரி 5 விதமான டைப் இருக்குது. நாங்கள் வந்து தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ தனித்தனியாகவும் நீங்கள் டிக்கெட் வாங்கி பார்த்துக்கலாம். சங்கு வந்து 100 ரூபா, கனிம அருங்காட்சியகம் வந்து 100 ரூபா, முத்து அருங்காட்சியகம் 50 ரூபா, மீன் அருங்காட்சியகம் வந்து 50 ரூபா, டைனாசர் மியூசியம் மட்டும் 200 ரூபா. ஸோ மொத்தம் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஆகுதுங்க சார்ஜஸ்ஸு. இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாகவே மொத்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு 300 ருபீஸ் நம்ம பே பண்ணால் போதும். ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா பே பண்ணால் இந்த 5 பிளேஸுமே நம்ம இங்கே பார்த்துட்டு போயிடலாம். நாசா டைனாசர் மியூசியம் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க.
டைனோசர் குட்டி ஐடியா. நீங்க யாரு? நீங்க டைனோசரா? ஓ ஓ இதான் உங்க கசினா. 17 நம்ம பார்க்க போறது கலாச்சாத்ரா எக்ஸிபிஷன். திருவாமியூர்ல சந்தையா? இவ்வளோ நாளா இது தெரியாம போச்சு நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பல்லாவரத்தில் வெள்ளிக்கிழமைக்கு சந்தையை போடுவாங்க. ஸோ அதுதான் தெரியும் நமக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை சிட்டியில் அதுவும் வந்து சென்டராக வந்து திருவாமியூர்ல சந்தை அப்படின்னோடனே கேள்விப்பட்ட உடனே கிளம்பி வந்துட்டாங்க. வந்து பார்த்தா வேற லெவலாக இருக்குது. இங்கே கிடைக்காத பொருட்கள் எதுவுமே கிடையாதுங்க. கைவினை பொருட்கள்ல இருந்து எல்லா விதமான பொருட்களுமே அவங்க வச்சுருக்காங்க. பல்லாவர சந்தையில் என்னெல்லாம் கிடைக்குமோ அந்த திங்ஸ் எல்லாமே இவங்ககிட்டயுமே இருக்குது, ஃபர்னிச்சரை தவிர. ஸோ இவங்க இது யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாச்சேத்ரா ஃபவுண்டேஷன் அப்படின்றதான் இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாதனால நம்ம வந்து பார்க்கவே இல்லை. இவங்க வந்து வீக்கெண்ட்ஸில் அதிகமாக நடத்துகிறாங்க. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே பைக் பார்க்கிங்லாம் வந்து ஃப்ரீ தான். பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங், அதுவும் என்ட்ரி டிக்கெட்டுமே வந்து எதுவுமே வாங்குறது கிடையாது, அதுவுமே ஃப்ரீ தான். வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கலாச்சேத்ரா ஃபவுண்டேஷன் அப்படி இல்லாட்டி கலாச்சேத்ரா எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிங்கனாலே இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுருவாங்க. 18வது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். சென்னையில் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்றது நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குங்க. பட் எல்லா ஃபுட் ஸ்ட்ரீட்டுமே வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்குமான்னு தெரியல. ஆமாங்க, நம்ம சென்னை ஈசிஆரில் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் கோர்ட் அண்ட் கேமிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமாக வந்து ஒரு ஃபுட் கோர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. இவங்க கிட்ட ஃபுட்டு மட்டும் கிடையாதுங்க, ஃபன் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, டிஜே பார்ட்டி இருக்குது, நியூ இயர் பார்ட்டி இருக்குது. கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பார்ட்டி பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல ஸ்பாட்டாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இவங்க எவ்ரி வீக்கெண்ட் வந்து டிஜே பார்ட்டி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட் கோர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈசிஆரில் அக்கரை அப்படின்னு சொல்லிட்டு OMR ஈசிஆர் கனெக்ட் ஆகிற ஜங்ஷன் பக்கத்தில் தான் மெயின் ரோட்லேயே இருக்குங்க. வெல்கம் பேக், நான் சித்திக். இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். ஸோ என்டர்டைன்மெண்ட் கேம்ஸுமே வந்து நிறையா இருக்குங்க. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போனால் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். நைன்டீன்த் பிளேஸ் டு விசிட் ஷோர் டெம்பிள். இந்த ஷோர் டெம்பிள் அப்படின்றது வழிபாட்டு ஸ்தலம் கிடையாது. ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் கமெண்ட் பண்ண மாதிரி எந்த விதமான வழிபாட்டு ஸ்தலத்தையும் நம்ம வந்து சேனலில் வீடியோ போட மாட்டோம். அதாவது கோவில் போட மாட்டோம், சர்ச் போட மாட்டோம், அதுக்கப்புறம் வந்து பள்ளிவாசல், தர்கா அந்த மாதிரி பிளேசஸும் போட மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு நினைவு சின்னமாக வந்து பார்க்கப்படுது. அதனால இந்த ஷோர் டெம்பிளை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த டெம்பிளில் வந்து இது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்ஸ் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. தமிழ் மூவிஸ், ஹிந்தி மூவிஸ், தெலுங்கு மூவிஸ். இப்படி வந்து இந்த கடற்கரை கோயில் வந்து 1984 யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரிய கோயில்களில் வந்து ஒன்றாக அறிவிச்சிருக்கிறாங்க. காணாம போன சில மாதிரியே இருக்கீங்க. காணாம போன. தேங்க்யூ கைஸ். லாஸ்ட் பிளேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லக்ஸரி ரெசார்ட் பற்றி பார்த்துடலாம். குட் மார்னிங் ஈசிஆர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஜர்னி. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வந்து சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் நம்ம ஒரு பிளேஸ்க்கு. ஸோ எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்ட்ரி ரெசார்ட்னு சொல்லிட்டு வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டலோட நேம் வந்து த கண்ட்ரி ரெசார்ட். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. டே டைமை விட நைட் டைமில் இந்த ரெசார்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. ஸோ அதனால் நைட் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரம்மாண்டமாக வந்து என்ட்ரன்ஸில் வந்து அமைச்சிருக்காங்க பாருங்க, லைட் செட்டிங்கு, அதுதான் வந்து சூப்பராக இருந்தது. எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. இதில் வந்து நிறைய ரூம்ஸ் வந்து ஒரு 12 ரூம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா வந்து எல்லாமே வந்து புக்காக இருந்தது, எதுவுமே ஃப்ரீயாக இல்லை. இல்லாமல் ஒரு லக்ஸரியான ரூமில் வந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க ஒரு அஃபோர்டு ப்ரைஸில், அதாவது ஒரு ரீசனபிளான கம்மி ப்ரைஸில் ஒரு நல்ல லக்ஸரியான ரூமில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற 20th பிளேஸ் வந்து மகாபலிபுரம் டூர். இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம மகாபலிபுரத்தில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். 5 ரதம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். 40 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ 15 வயசுக்குள்ளே வந்து ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இந்த மாமல்லபுரம் வந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கணுன்னா வெறும் 50 ரூபா மட்டும் இருந்தால் போதுங்க. 50 ரூபாய்க்கு நீங்கள் 5 பிளேஸ் தாராளமாக பார்க்கலாம். ஸோ அதாவது ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து நம்ம வந்து 40 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கினோம். அந்த 40 ரூபா டிக்கெட்டுக்கு வந்து 5 ரதம், லைட் ஹவுஸ் என்ட்ரன்ஸு, பட்டர் பால், அப்புறம் பீச் கிட்ட இருக்கிற டெம்பிள். ஸோ இந்த 4 பிளேஸுமே பார்த்துடலாம். லைட் ஹவுஸ் மேலே ஏறி போய் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு 10 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமே 50 ரூபா இருந்தால் போதும். ஸோ இங்கே வந்து பட்டர் பால் பக்கத்துலேயுமே வந்து சறுக்கு மரம் விளையாடலான்னு அங்கே அந்த இடத்த ஒரு பிளேஸாகவே ஆக்கி வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் கூட அந்த இடத்துல வந்து சறுக்கு மரம் விளையாடுறாங்க.
இந்த மாதிரி நீங்களும் எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க. எப்பவும் போல நல்லதே செய்வோம், சிறப்பாக செய்வோம். தேங்க்யூ. ஈசிஆரை சுற்றி பார்க்க இதுதான் சரியான நேரமாக இருக்கும். ஈசிஆரோட டாப் 20 பிளேசஸ் உங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற பிளேசஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.